பொறுமையா எஃப்இ செட்டு இதெல்லாம் ட்ரம் பிரேக் தான் வரும். அதில் எங்கள் ஆளுங்க மாதிரியாக டிஸ்க்லாம் போட்டு ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பிளேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்க் பிளேட்டு. ஸ்லோ பண்ணி அப்படியே லெஃப்ட்டு போவோம். மெதுவா சின்ன கொஞ்சம் அப்படியே வீலி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? சும்மா கொஞ்சமாக பண்ணலாம். ஓகேவா? இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? இதில் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம். இது இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு வீலுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் தெரியணும். அப்போ தான் நம்ம லாங் போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு த்ராட்டில் கட்டிடுவோம். இப்போ நம்ம இங்கே த்ராட்டில் கட்டிட்டோன்னா த்ராட்டில் அப்படியே லாக் ஆகிரும். நேற்று அந்த வண்டியில் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி லாக்லேயே தான் இருக்கும். அப்படி லாக்லேயே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் வண்டி ஸ்லோவாகும்னா பிரேக் அடித்தா மட்டும்தான் ஸ்லோ ஆகும். அதுவும் இந்த லெக் பிரேக் அடித்தா மட்டும்தான் வண்டி ஸ்லோவாகும். ஹேண்டில் பாரை லாக் பண்ணிடுவோம். ஹேண்டில் பார் லாக் பண்ணிட்டு நம்ம சர்க்கிள் போடும்போது பிரேக்கிங் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஸ்லோவாகும். அந்த பிரேக்கிங் எதுக்காகனா வீலில் போகும்போது நம்ம பிரேக் பண்ணி தான் தூரமாக போக முடியும். வண்டி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் பண்ணாலும் ஏறி இறங்கிடும். அதான் ஒரு பொண்ணு கூட பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏறி இறங்கிடும். அது வண்டி பவர் பொறுத்து தான். வண்டி பவருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூரம் போகுமோ போய் இறங்கிடும். ஆனால் நம்ம ப்ராப்பராக ஒரு வீல் அடிக்கணும்னா அதுக்கு பிரேக்கிங் தெரியணும். அதுக்கோசரம் தான் இது கற்றுக்கிறது. அதே மாதிரி ஹேண்டில் பார் லாக் பண்ணிடுவோம். 2 கையும் எடுத்துகிட்டு உடம்பு பேலன்ஸில் கொஞ்சம் நம்ம ரைட் லெஃப்ட் தள்ளும் போது வண்டி ஈவனாக சுற்றும். அது அப்படியே கொஞ்சமாக சொல்கிறேன். ரவுண்ட் அடிக்கிறது தான். இருங்க, நான் ஒரு த்ராட்டில் ரெடி பண்ணிட்டு வரேன். லாக் ஆயிரும். இப்போ எப்படின்னு சொல்லட்டுமா? அப்படியே இறங்கிக்கிறீங்களா? இந்த இப்போ த்ராட்டில் கொடுத்தா அப்படியே வண்டி அப்படியே நின்றுக்கும். லைட் த்ராட்டில் ஃபஸ்ட் கியரு விட்டுட்டு அது அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு கால், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் ஃபஸ்ட்டு கீழே தட்டி போடலாம். அப்புறமா கம்ஃபர்டபுளாக இருக்கப்போ காலத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஸ்டேரிங் லாக் பண்ணிட்டு காலை கீழே தட்டி போட்டு அப்புறமா ஓகே ஆகிறப்ப இந்த கையை எடுத்துட்டு கையிலே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஓகேன்றப்ப இந்த காலத்துக்கு மேலே வச்சுட்டு பிரேக் பண்ணால் போதும். அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும் பிரேக்கு. ஓகேவா? இந்த பக்கம் பாருங்கள், பிரேக் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். அப்புறமா நான் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் தனியாக பண்ணலாம். அந்த கை எடுத்துருங்க. அவ்வளோதான். அப்படியே காலில் தட்டி போட்டு அப்புறமா பொறுமையா ஒன்றும் இல்லை, வண்டி விழுந்தா விழுவிட்டோம், நீங்கள் சேஃப் ஆகிக்கோங்க. அப்படியே ஃபுல் ரிலீஸ் கிளச்சில் நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். கிளச்சு ஃபுல்லாக விட்டுருங்க. ஒன்றாவது அந்த சைடு பிரேக்கை மட்டும் நல்லா மெதிங்க. அவ்வளோதான். இந்த காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. ஒன்றாவது நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அவ்வளோதான். பிரேக்கை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கண்ணா அந்த பக்கம். அவ்வளோதான். தலை சுற்றுதோ? ஓகே. அவ்வளோதான். பிரேக்கு ஒன்றும் இல்லை, பிரேக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா பிரேக்கை டேப் பண்ணணும். வண்டி ரொம்ப டெட் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா திரும்ப பிரேக் ரிலீஸ் பண்ணணும். டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் பிரேக்கிங் அவ்வளோதான். கை விட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி டேப் பண்ணி பழகிக்கோங்க. வண்டி மூவ் ஆகிறப்பலேருந்தே. அப்புறமா கம்ஃபர்டபுளாக இருக்கப்போ கையை எடுத்துகிட்டு நல்லா பிரேக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் வண்டி விழுவாது. வண்டி விழுந்தால் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் ஸ்டெடி ஆகிக்கோங்க. வண்டி விழுந்தால் விட்டுருங்க, வண்டிலாம் பிடிக்க வேண்டாம். பிரேக்கை லாக் பண்ண வேணாம். பிரேக் அடிக்கிறப்போ வண்டி ஒரு மாதிரி அனத்துது இல்லை, அப்போ லைட்டாக வண்டியை பிரேக்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் பிரேக்கை டேப் பண்ணுங்கள். நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வேகமாக போவோம், திரும்ப டேப் பண்ணும்போது ஸ்லோவாகிடும். அவ்வளோதான். அழுத்தியே பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஜர்க்காகி ஆஃப் ஆகிடும். ஆத்தாடி, மிக கொடூரமானவன் வந்திருக்காங்க. நம்ம குரு பார்த்தீங்கன்னா டெவில், அவர் பார்த்தீங்கன்னா வெனம்.
R15ல இருந்து இப்போது FVZ SRா FVZ இதெல்லாம் ட்ரம் பிரேக் தான் வரும். அதில் எங்கள் ஆளுங்க மாதிரியாக டிஸ்கெலாம் போட்டு ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பிளேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்க் பிளேட்டு. இதை பண்ணது இவர் தான், வண்டி இவர் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஆமாம். இல்லை எங்ககிட்ட பிட்டு போடுற மாதிரி போடணும், ஆடியன்ஸ் ஒரே ஏமாத்துற மாதிரி என்ன மாதிரியே பண்ணக்கூடாது. இல்லை இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது தானா நண்டு தான். அப்படி போடுங்க அவ்வளோதான். இல்லைண்ணா சீரியஸாக அலை வந்து ஆமாம் ஆமாம் அலை வந்து 3K என்னடா அலை வந்து 3K டிஸ்பிளே ரேட்டு 1000 அப்புறம் பாக்கெட் எல்லாம் R15 தான் போடணும். R15 கேலிப்பர் எல்லாம் R15 தான் போடணும். போட்டு இதுக்கு எவ்வளோ நாள் சுமாராக எடுத்துக்கிச்சு? சுமாராக 3 days ஆயிடுச்சுண்ணா. 3 days ஆயிடுச்சா? ஸோ சேட். எல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாம் சென்னையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓ உண்மையானமா? பார்த்தா எல்லாம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வாங்கின மாதிரி இருக்கு. எங்ககிட்டே காது குத்துறீங்க. தண்ணும் இறக்காதீங்க, ஸ்லோ பண்ணுங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்க. நல்லா ஸ்லோ பண்ண ஆஃப் ஆயிடுச்சு. எது ஆதிரா இங்கே கொடுங்க. ஆதிரா நான் ஒரு தடவை பண்ணுறேன். எப்படி லெஃப்ட் லைட்டாக நவுந்துட்டு வண்டிக்கு லைட்டாக சாச்சுன்னா போதும், விழுந்துடும். அதே மாதிரி சின்ன சர்க்கிள் போட ட்ரை பண்ணாத, பெரிய சர்க்கிளாக பண்ணணுண்ணே, விழுந்துடும். அப்போ பண்ணுறியா? பெரிய சர்க்கிளாக போடு, பெரிய சர்க்கிளாக போடு. வண்டி ஹைட்டு கம்மியாக இருக்குடா, ஹைட்லேயே வைடா. ரொம்ப ஹைட்டு இப்படி 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 போய் திருப்பினாலும் திரும்பாது, இப்படி இருக்கணும் வண்டி. நவர்றா. ஹைட் ஆத்தி சண்முகம், ஹைட் ஆத்தி ஸ்லோ மட்டும் பண்ணு சண்முகம். டே அந்த பக்கம் போய் தொலையண்டா, போடா அந்த பக்கம். பையன் அப்போ தான் ஆர்வமாக பண்ணுறான், வரீங்க குறுக்க குறுக்க. கடவுளே, போன ஒன்றேலாம் திரும்பாது. கொஞ்சம் தூரம் ஹைட் ஏற்றி ட்ராவல் பண்ணி அப்புறமா நல்லா அந்த கார்னர் போய் டெட் ஸ்லோ பண்ணிட்டு திருப்பு. போகிறப்பே திருப்புறா. ஓ இதில் எப்படி கால் எப்படி வைப்பதில்ல? கால் உள்ளே போகணும்லடா, வச்சு பாரு. ஆனால் அவளுக்கு தான் இப்படி பட்டையை வச்சு பாரு, காலை வை. அடிக்கலாம் அடிக்கலாம். ஸ்லோ பண்ணி அப்படியே லெஃப்ட் போ, மெதுவா மெதுவா. ரீக்ளச்சா இது பண்ணுறியா? ரீக்ளச்சா இது பண்ணுறியா? அதெல்லாம் பண்ணாத. எனக்கு என்னமோ வண்டி பம்ப் ஆகிறத பார்த்தா ரீக்ளச் எது பண்ணுறேன்னு தோணுது. இப்படி வாங்கி வாங்கி போகுது பாரு, ஜர்க் ஆகுது மேலே ஏறி. கிளச்செல்லாம் இறக்கும் போது பிடிச்சா போதும். ஹைட்டா இப்போ திருப்ப சொன்னதும். அவ்வளோதான். டே திரும்பும் போது ஹைட்லேயே இருக்கணும்டா வண்டி. திரும்பும் போது வண்டி ஹைட்லேயே இருக்கணும், இறங்க விடாத. ஒரே நிமிஷம் ஒரு பின்னாடி உட்காரு, வா உட்காரு. ஃபுட்ரெஸ்ட்டுக்கு தானே? ரெண்டு ஃபுட்ரெஸ்ட்லையும் காலை வச்சு நான் நல்லா கட்டி பிடிச்சி உட்காரு. இல்லை அதெல்லாம் வேணாம், போலாமா? இங்கே பாருதா போகிறோம் டா. அப்புறமா லெஃப்ட் இழுக்கிற வண்டியை. வண்டி ஹைட்லேயே இருக்கணும், த்ராட்லேயும் விடக்கூடாது. ஓகே சண்முகம், வண்டி ஹைட்லேயே இருக்கணும். திரும்பும் போது பெரிய சர்க்கிளாக கூட போடலாம், தப்பு இல்லை. இது இல்லை இல்லை போக சரியா. என்ன சண்முகம் இது என்ன அப்பாச்சியா கிருட்டு நூல் வரத்துக்கு? இல்லை விழுந்துடும். கொஞ்சம் தெரியணும் எப்படி ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியணும். உழுவாமலாம் போகாது, விழுந்துடும். ஹைட்டா லெஃப்டா? சூப்பர்ரா.
அப்படி அப்படி திரும்பும் போது ஏன் வண்டி இறங்குது? இழுத்து பிடி கொஞ்சம், நீ கொஞ்சம் இழுத்து பிடி வண்டியை. வெக்கப்படுறான் டேய். போடு சண்முகம், ஹைட்டு விடா சண்முகம். இவனை வச்சுக்கிட்டு இல்லைடா, அது ஐடியல் நிற்க மாட்டேங்குதுடா. ஓவராக ரைஸ் ஆகுது. கொஞ்சம் சேர்த்து வச்சாலும். கொஞ்சம் நேர் பண்ணிக்கிறீ வண்டியை, சாட்சி சுற்றுற. ஹைட்லாம் போதும், கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றலாம். ஆனால் பிரேக்கிங் நல்லா பண்ணினா இன்னும் ஹைட்லேயே இருக்கும் வண்டி. நீ சுற்றுற வேகத்தில் பிரேக்கு கம்மியாக அடிக்கிறியான்னு நினைக்கிறேன்ல. நான் பிரேக்கிங்கில் சுற்றுற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், பிரேக்கிங் பண்ணி சுற்று. வண்டி நல்லா டெட் ஸ்லோ ஆகும். பிரேக்கே போடிக்காம போகிறான். த்ராட்டில் ரொம்ப விட்டு விட்டு அடிக்காதடா. த்ராட்டில் எப்படி சொல்கிறது, 10 டைம் அடிக்கிறேன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே. அது ஒரு 5-4 மாற்றினீங்கன்னா அந்த த்ராட்டில் லாக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான். ஆனால் லாக் பண்ண முடியாது. அது 3 த்ராட்டில் நம்ம 4 த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணும்போது வண்டி ஒரே மாதிரி போகும். இப்படி நீ விட்டு விட்டு கொடுக்க வண்டி ஏறி ஜர்க்காகி போகுது இல்லை. வண்டி ஹைட்லேயே வச்சுக்கணும். போடு முடியும். த்ராட்டில் விடா சண்முகம், அவ்வளோதான். எல்லாமே கரெக்டு தான். கொஞ்சம் த்ராட்டில் விடாமல் வண்டி சாச்சுன்னா சர்க்கிள் தான். கிரி அவன் மண்டை டொல் அடிக்கணும். அப்படி தூக்கிரி போச்சு. அங்க வர எங்க பிடிச்சிட்டு இருக்கான். டேய் பம்பரே நட்டே இல்லாம. சூப்பர், அவ்வளோதான்டா. இன்னும் ஒரு அரை சர்க்கிள் தான். சின்ன கொஞ்சம் அப்படியே வீலி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே இறங்கிக்கோங்க. ஆனால் எப்படி என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் கிளச் க்ளோஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரு விரலில் பண்ணுங்க. ஒரு விரல் தான். ஒரு விரலில் கிளச் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செகண்டு த்ராட்டில் எவ்வளோனா ஒரு 30%. அப்புறம் ஃபுல்லாக வந்து நவுந்து உட்காந்துக்கணும். ஒன் சைடு தான் இப்படி உட்காரணும். ஒரு கால் நல்லா ஃபுல்லாக கீழே எட்டணும்.
இப்படி ஸ்டேபிளாக கால் இருந்துச்சுன்னா தான் ஃபுல் வெயிட்டு கால் வழியாக கீழே வச்சுக்கோங்க. வண்டியில் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான். வண்டியில் ஒன்லி பிரேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இந்த பக்கம் இருக்குல்ல பிரேக், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேவா? ரெண்டையுமே கிளச்சையும் த்ராட்லையும் 30% அப்ளை பண்ணிக்கிட்டு வண்டி நல்லா புல் பண்ணுங்கள். புல் பண்ணிட்டு கிளச் ரிலீஸ் பண்ணிட்டா வண்டி பாப் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பிரேக் பண்ணி இறக்குனா போதும். ஃபஸ்ட்டு ஹைட் ஏற்றி இறக்கிட்டு அப்புறமா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராகில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் எப்பயுமே. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கால் கீழே வைக்கிறது தான் ட்ராக். 2 காலையும் ஃபுட் ரெஸ்ட்டில் வச்சுட்டு பண்ணுறது பவர் வீலி. இதை முடிச்ச அடுத்து பவர் வீலி தான். எப்படி என்னன்னு புரியுதா? புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். கிளச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். வண்டி பாப்பப் ஆனதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணணும். சொல்கிறேன் அப்படியே. ஓகேவா? கிளச் க்ளோஸ் பண்ணுறோம். த்ராட்டில் அவ்வளோதான். ஏற்றி பாப் பண்ணி இறக்குனா போதும். இறக்கிறதுக்கு பிரேக் பண்ணால் போதும். கிளச்சு பிடிக்க தேவையில்லை. பிரேக் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? அதான் ஒரு விரல்ல த்ராட்டில். ஓகேவா? நல்லா அந்த பக்கம் நவுந்து உட்காந்துக்கணும். அந்த கால் நல்லா ஃப்ரீயாக இட்டு தான் கீழே அந்த கால். கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டோமா? த்ராட்லா ஃபஸ்ட் கியர். புரியல? இழுக்கணும். இல்லை லைட் த்ராட்டு லைட்டாகவே கொடுங்க. ஃபஸ்ட்டு சும்மா சின்ன பாப்பா பண்ணலாம். எடுத்தோடனேலாம் ஃபஸ்ட்டு வண்டி மேலே வராது. பொறுமையாக ஃபஸ்ட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. த்ராட்டில் கொடுத்துட்டு 2 ஈவனாக பிடிச்சிட்டு தான் கிளச்சை பிடிச்சிக்கோங்க. இவ்வளோ த்ராட்டில் போதும். இவ்வளோ த்ராட்டில் பிடிச்சிட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டு இழுத்ததுக்கப்புறமா கிளச்சை ரிலீஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விட்டால் போதும். பொறுமையாக ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் பிரேக்கு கையே போக வேண்டாம். ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாலே நம்ம விழுந்துருவோம். லெக் பிரேக்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க வேண்டாம். பொறுமையாக இல்லை இழுக்கணும். அது எப்படின்னா ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நவருங்க. அப்படியே உட்காருங்க தான். த்ராட்லாம் கிளச்சு பிடிச்சிட்டோமா? இந்த ஒரு விரலாம் தான் இப்படி ஈவனாக தான் இந்த த்ராட்டில் போதும். கொடுத்துட்டு அப்படியே இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விட்டால் போதும். சும்மா சின்னதாக புஷ் பண்ணால் கூட போதும். ரொம்ப வண்டியே கீழே தூக்குற அளவுக்குலாம் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக புஷ் பண்ணால் போதும். லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் வேண்டாம்.